العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولكم في القصاص حياة يا أولي الألباب لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: فادرؤوا الحدود ما استطعتم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நபனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மார்க்க சட்டங்களில் குடும்பவியலை, சமூகவியலை, அரசியலை எல்லாவற்றிலும் சட்டங்கள் மூலமாக வழிகாட்டியது போல் குற்றவியல் சட்டங்கள் வழியாக குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு சட்டங்களை, தண்டனைகளை, அவற்றை அமல்படுத்தும் முறையை இதையெல்லாம் திருக்குர்ஆனிலே விளக்கி இருக்கிறார். நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வான்முறை வசனங்கள் வழியாக தரப்பட்ட சட்டக்கூறுகளை உலகத்தில் நிறைவேற்றுகிற இடத்திலே இருந்து ஒரு நீதிமிக்க தீர்ப்பாளராய் நிறைய சட்டங்களையும் அந்த சட்டத்திற்கான வழிமுறைகளையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலால் செய்து காட்டினார்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் பெரிய பெரிய குற்றங்கள் நிகழாமல் தடுப்பதற்கு இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்து தரப்பட்டவை. பொதுவாக குற்றங்களை குறைப்பதற்கு மனிதர்களாக உருவாக்கிக் கொள்ளுகிற சட்டங்களில் நிறைய ஓட்டைகள், தப்பித்துக் கொள்ளுவதற்கான வழிகள், குற்றவாளிகள் தண்டனையை பெறாமல் இருப்பதும், நிரபராதிகள் சமயங்களில் சிக்கிக் கொள்வதும், இவைகளெல்லாம் மனிதர்கள் உருவாக்கிய குற்றவியல் சட்டங்களில் நடைபெறுகிறது. சிறைக்குள்ளே இருக்கிற எல்லாரும் குற்றவாளிகளும் அல்ல, வெளியிலே இருக்கிற எல்லாரும் நிரபராதிகளும் அல்ல. இந்த பெரிய முரண்பாட்டிற்கான காரணம் என்னவென்றால், மனிதன் சட்டத்தை உருவாக்கினான், அதை செயல்படுத்துகிற போது உள்ள சட்டத்தின் ஓட்டைகளை அவனே கண்டுபிடித்து அதை செயல்படுத்தினான். இதன் விளைவுதான் பெருகி வரும் குற்றங்கள். திருக்குர்ஆன் அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறது: நீங்கள் குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துகிற போது உங்களுக்கு ஹயாத் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத். பொதுவாக ஒருவருக்கு மரண தண்டனை கொடுத்தால் அது மவுத் தானே நிகழ வேண்டும், அது ஒன்றும் ஹயாத் இல்லையே. முரண்பாடான ஒரு வாக்கியம் இது. ஆனால் அல்லாஹ் அழுத்தமாக சொல்லுகிறான், ஒரு சில குற்றவாளிகளுக்கான மரண தண்டனை அது மவுத் அல்ல, அது ஹயாத். அதனால்தான் அடுத்த மீதம் இருக்கிற சமூகத்தை உயிர்
வசனத்தில் வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன், நிச்சயமாக குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்துவதிலே ஹயாத் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு நேரம் இருந்தது, இன்றைக்கும் கூட சில பேரிடம் அப்படி ஒரு வாசகம் உண்டு. இஸ்லாமிய சட்டங்கள் காட்டுமிராண்டித்தனமானவை, இஸ்லாமிய சட்டங்கள் மனிதாபிமானமற்றவை, மனிதனின் தலையை துண்டிக்கிற, மனிதனின் கையை வெட்டுகிற, மனிதனை நிற்க வைத்து கல்லறிந்து கொள்ளுகிற, மனிதனை கசையடி கொடுக்கிற இந்த இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே வேண்டுமானால் ஒத்து வந்திருக்கலாம். இன்றைக்கு அது காட்டுமிராண்டித்தனம் என்று பேசினார்கள். மரண தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற மனித அமைப்புகள் நிறைய உலகம் முழுக்க இருக்கிறது. இஸ்லாமிய குற்ற சட்டங்கள் எல்லாம் காட்டுமிராண்டித்தனம் என்று பேசிய பேச்சிலே இருந்து உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக வாபஸ் வாங்கி கொண்டிருக்கிறது. இல்ல, இந்த சட்டம் தேவைதான், மனித குலத்தை ஒருங்கிணைக்க, அமைதி வாழ்விற்கு வித்திட வேறு வழி இல்லை, இப்படிப்பட்ட கடுமையான தண்டனைகள் வேண்டும் என்ற ஒரு சப்தம் சமீப காலங்களில் முஸ்லிம் அல்லாதவர்களிடமிருந்து எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறார். குறிப்பாக பாலியல் ரீதியான குற்றங்கள், கற்பழிப்புகள், அமைதியான சில பெண்களின் வாழ்விலை இழைக்கப்படுகிற அக்கிரமம், இவைகளெல்லாம் வருகிற போது பொதுமக்களின் கருத்தோட்டத்தை அறிவதற்கு மீடியாக்கள் போய் பொதுமக்களை தொடர்பு கொண்டால் அத்தனை பேர் வாயில இருந்தும் அந்த வார்த்தை வருகிறது, மரண தண்டனை தர வேண்டும், இவர்களை மன்னிக்க கூடாது, இவர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாக வேண்டும், அரபு நாட்டில் உள்ளது போன்று சட்டம் வேண்டும், முஸ்லிம் நாட்டிலே இருக்கிற போன்று சட்டம் வேண்டும், இன்னமும் சகட்டு வேடிக்கை விமர்சனங்கள், இவர்களை அறுத்தறிய வேண்டும் என்பது உட்பட கடுமையான இந்த விஷயமெல்லாம் ஒரு தெளிவான விஷயத்தை புலப்படுத்துகிறது. அதாவது, உங்கள் வீட்டிலும் உங்கள் நாட்டிலும் இந்த குற்றச்செயல் நடக்கிற போது நீங்கள் மரண தண்டனை வேண்டும் என்று கேட்கிறீர்கள். இதை இஸ்லாம் உலகம் முழுக்க எங்கு நடந்தாலும் இதுதான் தண்டனை என்று சொல்லுகிறார். இஸ்லாமிய சட்டங்கள் பாதிக்கப்பட்டவனின் வீட்டில் என்ன மனோநிலையோ அந்த நிலையில் பேசப்படுகிற சட்டங்கள். தெருவிலே போறவனை கூப்பிட்டு மரண தண்டனை வேண்டுமா என்று கேட்டால் அவன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய்விடுவான். அந்த வீட்டில் பாதிக்கப்பட்டு ஒரு பெண், கற்பழிக்கப்பட்டு ஒரு பெண், நார வைக்கப்பட்ட, நடுத்தரவிலே வைத்து அசிங்கப்படுத்தப்பட்ட ஒரு பெண், அந்த வீட்டிலே இருக்கிற தகப்பனிடம் கேளுங்கள், சகோதரர்களிடம் கேளுங்கள், குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம். அவன் சந்தேகம் இல்லாமல் இஸ்லாம் சொல்லுகிற சட்டத்தை சொல்லுவான், அல்லது அதற்கு மேல் சொல்லுவான், குறைத்து சொல்ல மாட்டான். இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் எல்லாம் அந்த அடிப்படையிலானது. மனிதநேயம் இல்லையா என்று கேட்கிறார்கள். உலகத்திலே இருக்கிற நிறைய பேரின் வாழ்வை, நிம்மதியை கெடுக்கிற ஒரு குற்றவாளியின் மீது மனிதநேயம் பரிந்துரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு மனிதநேயம் பட்டு அடுத்தவர்களின் வாழ்வு முழுக்க இழந்து போகிற அபாயம் அல்லவா ஏற்படுகிறது. எனவே இஸ்லாமிய குற்றச்சட்டங்கள் மிக தெளிவாக இருக்கிறது. இன்றைக்கு நாடு முழுக்க பெருகி வரும் கற்பழிப்புகளில் இந்த மாநிலம் சந்தித்திருக்கிற பொள்ளாச்சி விவகாரம் மிகப்பெரிய ஒரு கற்பழிப்பு நாட்டை உலுக்கி கொண்டிருக்கிறது. நிறைய கற்பழிப்புகள் சமீப காலங்களில், குறிப்பாக சிறுமிகள் கற்பழிப்பு, எந்த விதத்திலேயும் எந்த சுய அறிவுள்ளவனாலும் ஒத்துக்கொள்ள முடியாத கொடூரமான கற்பழிப்புகள் சமீப காலங்களில். தாய்மார்களே ஊடகங்களுக்கு பேட்டி தருகிறார்கள். நாங்கள் திருட்டு பயம் என்று ஒரு காலத்தில் இருந்தோம். திருடன் வருவான், பீரோவை திறப்பான், நகையை தூக்கி செல்வான், பணங்காசுகள் தூக்கி செல்வான். எங்களுக்கு திருட்டு பயம் எல்லாம் போய்விட்டது. பள்ளிக்கூடத்திற்கு போகிற குழந்தைகள் பத்திரமாக வருவான் என்கிற பயம் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. அப்ப தொடர்ந்து வரக்கூடிய இந்த கற்பழிப்புகள் நிகழ்கிற போது இன்றைக்கு இதே மாநிலத்தில் நிறைய பேர், நீங்கள் ஊடகங்களை பாருங்கள், மரண தண்டனை வர வேண்டும், உயிரோடு கொளுத்த வேண்டும், நீதிமன்றம் தண்டனை தர வேண்டாம், அந்த குற்றவாளிகளை வீதியிலே இறக்கிவிடுங்கள், பொதுமக்கள் கல்லில் அடித்துக் கொள்ளட்டும் என்று நீங்கள் பேசுகிற இதே வாசகம் தான் குர்ஆனிலே ஒரு 14 நூற்றாண்டாக இருக்கிறது. இன்றைக்கு ஆபத்திலே உங்கள் ஊரும் உங்கள் மாநிலமும் பாதிக்கப்படுகிற போது பேசுகிற வார்த்தைகள் தான்
மனித குலத்திற்கான பொது குற்றவியல் தண்டனைகளாக இஸ்லாத்தால் முன்வைக்கப்பட்டது. ஜினாவினுடைய விபச்சார குற்ற வழக்கு பற்றி குர்ஆன் பேசுகிற போது குர்ஆன் சொல்லுகிற 2 அம்சம் முக்கியமானது. அந்த 2 அம்சமும் இன்றைக்கு இந்தியாவினுடைய நீதிமன்றங்களிலும் காவல்துறைகளிலும் இல்லை என்கிற காரணத்தால் தான் குற்றம் பெறுகிறது. 2 வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான், நன்கு நாம் கவனிக்க வேண்டும். விபச்சார குற்றம் புரிந்து தண்டனைக்கு ஆளாகிற அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தை சூரத்து நூருடைய துவக்கத்திலேயே வருகிறது. வலா தஅஹுதுகும் பிஹிமா ரஃபத்தும், இந்த குற்றச் செயலில் ஈடுபட்டவர்களுக்கு நீங்கள் கிருபை மட்டும் காட்டி விடாதீர்கள். குர்ஆனுடைய உத்தரவு. லா தஅஹுதுகும் பிஹிமா ரஃபத்தும், இந்த குற்றச் செயலில் ஈடுபட்டவர்கள் மீது இரக்கம் காட்டிவிட வேண்டாம். அடுத்த ஸ்டெப் குர்ஆன் முன்வைக்கிறது. வல்யஷ்ஹத அஸாபஹுமா ஸாலிஃபத்தும் மினல் முஃமினீன், இவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றுகிற போது ஒரு குழுவினருக்கு முன்னால் இதை நிறைவேற்றுங்கள். தனியாரைக்குள்ளே போடப்படுகிற தண்டனை உலகத்திற்கு அந்த தண்டனையின் வீரியம் தெரியாது. நாங்கள் தூக்கு போட்டு விட்டோம் என்பீர்கள், நாங்கள் அழைத்து விட்டோம் என்பீர்கள், அவன் இறந்த போது இப்படி இருந்தான் என்பீர்கள். இல்லை, பொதுமக்களுக்கு முன்னாலே தண்டனை நிறைவேற்ற வேண்டும். ஆக 2 அம்சம். இரக்கம் காட்டி விடாதீர்கள் ஒரு அம்சம், பொதுமக்களுக்கு முன்னாலே தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது 2வது அம்சம். இந்த 2ம் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தின் தூண்களாக இருக்கிற காவல்துறையிலும் நீதிமன்றத்திலும் இன்றைக்கு இந்த 2ம் இல்லை. இதனால் தான் பெருகி வரக்கூடிய பாலியல் குற்றங்கள். இது வெறும் தமிழ்நாடு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசம் இன்றைக்கு இது போன்ற கற்பழிப்பு துணிகரங்களுக்கு ஆளாக இருப்பதும், அப்படிப்பட்ட மக்கள் சிந்தனைக்கு சில பேர் முன்வந்திருப்பதும், அப்பாவிகள் பல பேர் வாய் திறக்காமலேயே அவர்கள் இந்த தண்டனைக்கு ஆளாகி கிடப்பதையும் நாம் பார்க்கிறோம். வாலிபர்கள் எல்லாம் துணித்து இந்த வேலைகளை செய்கிறார்கள். மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது, ஆண்களின் வளர்ப்பும் சரியாக இருக்க வேண்டும், பெண்களின் வளர்ப்பும் சரியாக இருக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்திலே யாராவது ஒரு அரசியல்வாதி இருந்துவிட்டால் ஊரிலே இருக்கிற எந்த பெண்களையும் எப்படியும் நடத்தலாம் என்கிற கூட்டு தைரியம் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு வந்திருக்கிறது அல்லவா? பொள்ளாச்சியினுடைய குற்ற பின்னணியை பார்க்கிற போது அப்படி நிறைய செய்திகள். என்னை காப்பாற்றவும், என்னை ஜாமீனில் எடுக்கவும், சட்டத்திலே சிக்க விடாமல் என்னை தடுக்கவும், அதிகார மையங்களை நடவடிக்கை எடுக்காமல் முடக்கவும் எனக்கு அரசியலிலே ஒரு ஆள் இருக்கிறார் என்கிற போது எவ்வளவு பெரிய தைரியம். எகிப்திலே கவர்னருடைய மகன் பப்ளிக் ஒருவரை அடித்து விட்டார், சவுக்கில் அடித்து விட்டார். ஒரு திமிர், நான் ஆளுநரின் மகன். அந்த அப்பாவி மாநில கவர்னரிடம் போகவில்லை, ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து விட்டார். என்னை பப்ளிக்கிலே வைத்து இப்படி அடித்தான். அவன் ஆளுவோரின் மகன், அரசியல் பின்புலம் உள்ளவன், என்னை அடித்து விட்டார் என்கிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப அவனை சவுக்கிலே அடித்தது மட்டுமல்ல, கேட்டார்கள், மதா அக்தத்தஹு வகத் வலதத்துஹும் உம்மஹாத்துஹும் அஹ்ராரா. அம்மா, நீ எப்ப இவங்களை நாட்டு மக்களை எல்லாம் அடிமையாக்கின? அவங்க அம்மாமாருக்கு அவர்களை சுதந்திரமாக பெற்றார்கள். நீங்கள் என்ன ஆளுநரின் மகன் என்பதால் அடிமையாக்கி விடுவீர்களா? மதா அக்தத்தஹும் வகத் வலதத்துஹும் உம்மஹாத்துஹும் அஹ்ராரா. நீ அரசியல் செல்வாக்குள்ளவன் என்பது என்ற காரணத்தால் பொதுமக்கள் மீதான அத்துமீறலை நான் அனுமதிக்க முடியாது என்று தண்டனை நிறைவேற்றிய விதங்களை பார்க்கிறோம். எந்த ஒரு பெண்ணோ ஆணோ, சிறியவர்களோ பெரியவர்களோ, எவர் மீதும் அவர்களுடைய உரிமைகளில் தலையிட, அவர்களை மானபங்கப்படுத்த, அவர்களை பாவத்திற்கு அழைக்க ஆண்களுக்கு, குறிப்பாக வாலிபர்களுக்கு எந்த தைரியமும் எந்த காலத்திலும் வரக்கூடாது என்கிற விதத்தில் தான் நம்முடைய ஆண் பிள்ளைகளை வளர்ப்பு இருக்க வேண்டும். எவ்வளவு இப்படி செய்ய மாட்டான் என்கிற காலம் எல்லாம் வேற காலம். இது டிஜிட்டல் யுகம். உள்ளங்கையிலே இணையதளத்தை வைத்துக் கொண்டு எல்லா தவறையும் செய்கிற காலம். ஆண்களை வளர்ப்பது முக்கியம், அதுபோல பெண்களை பேணி வளர்ப்பது அதை விட முக்கியம். தொடர்ந்து சில ஜும்மாக்களாக அது குறித்த விஷயங்களையே பேசி வருகிறோம். ஆனால் மார்க்க சம்பந்தமான வேறு தலைப்புகள் பேச முடியாத அளவுக்கு மீண்டும்
இந்த நாட்டில் பாலியல் குற்றங்கள். திரும்ப திரும்ப இதே கன்றாவியை தான் தொடர்ந்து ஓரங்களாக நாடு முழுக்க ஒழித்துக் கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. யாராவது 40 நாள் பழகி விட்டு வா போகலாம் என்றால் போய் விடுகிறார்களே இளம் பெண்கள். எவ்வளவு முறை சொல்வது? அந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? தன் பிள்ளை எங்கு போகிறாள் என்பது கூட கண்காணிக்க தெரியாத தகப்பனுக்கு பிள்ளை எதற்கு? அப்படிப்பட்ட தாய்களுக்கு பிள்ளை எதற்கு? வா போகலாம் என்றவுடன் காரில் ஏறி விடுகிற, ஆபத்திலே சிக்கிக் கொண்டதற்கு பின்னாலே கதறுகிற பெண்கள். மார்க்கம் சொல்லுகிற இஸ்லாமிய ஒழுக்கங்களை பேசினால் பழமைவாதி என்று சொல்லுகிறார், ஃபண்டமெண்டலிஸ்ட் என்கிறார். ஆனால் இவ்வளவு கொடூர குற்றங்கள் நடக்கிறது. முதல்ல இவர்களை எல்லாம் சரியான முறையில் இந்த நாட்டின் சட்டத்தில் நிறுத்த முடியுமான்னு தெரியல. கற்பழிப்பு வழக்குகளில் 81% பேர் தண்டனை பெறவில்லை அப்படிங்கிறதா இந்தியாவுடைய ஸ்டேட்மெண்ட். 100 வழக்கு பதிவாகுதுன்னா 81 பாலியல் குற்றங்களுக்கு யாருக்கும் தண்டனை கிடைக்கிறது இல்லை. 19 பேர் மட்டும்தான் தண்டனை அனுபவிக்கிறார். ஒரு நாட்டினுடைய முக்கால்வாசி மெஜாரிட்டி பாலியல் தவறு செய்துவிட்டு தப்பித்து விடலாம் என்கிற போது யாருக்காக இருந்தாலும் துணிவு வரத்தானே செய்யும். குறிப்பாக எவனோடும் போகாதபடி பெண்கள் வளர்க்கப்பட வேண்டும். இந்த விஷயத்தில் தொடர்ந்து நாம் தோற்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 2000க்கு பிந்தைய இளம் பெண்களினுடைய நடவடிக்கைகளில் நிறைய மாற்றம். அவர்கள் ஆடைகளில், அவர்கள் பேச்சுகளில், அவர்களின் போக்குவரத்துகளில், அவர்கள் பழகும் இடங்களில், பழகும் விதங்களில், பழகும் நபர்களில் எல்லாம் மாற்றம். 2000க்கு பிறகு இளம் பெண்களின் ஒழுக்க விஷயத்திலே இந்த சமுதாயம் தோற்று போயிருக்கிறது என்பது உண்மை. வெட்க உணர்வோடு இஸ்லாமிய பெண்கள் வளர்க்கப்பட வேண்டும். இஸ்லாமிய பெண்கள் அல்ல, எந்த பெண்களானால் அந்த வெட்க உணர்வு இன்றைக்கு இல்லை. தன்னுடைய உடலை ஒருவன் பார்க்கிறான், தன் முகத்தை ஒருவன் பார்க்கிறான், ரசிக்கிறான் என்பதை கேவலமாக கருதுகின்ற சூழ்நிலை வராதவரை இந்த பெண்கள் தங்கள் உடலை விட்டு தப்பித்து விட முடியாது. பெண்குலத்தினுடைய தலைவி என்று சொல்லுகிறோம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமத்து ஸஹரா. இறக்கிற போதும் கூட மூடப்பட்ட சத்தாக்க வேண்டும் என்று கேட்டார்கள் என்பது வரலாறு. தோழி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டு சொன்னார்கள், எல்லோரையும் எடுத்து செல்வது போல் வெளியிலே தெரியும் வண்ணம் பாடையிலே எடுத்து செல்லாதீர்கள். பாடை என்றால் 4 பக்கமும் மூங்கிலை கொடுத்து தூக்கி செல்லுகிற, மேலே படுத்திருக்கிற உடலின் கெடபரிணாமம் தெரிகிற அந்த பாடையிலே கொண்டு செல்ல வேண்டாம், மூடப்பட்ட சத்தாக்க வேண்டும் என்று செத்து பொணமாகி போகிற போதும் கூட அடுத்தவனின் பார்வை என் மேல் பட வேண்டாம் என்று நினைத்தவர்கள் இந்த உம்மத்தினுடைய வெட்க திலகங்கள். அந்த வெட்க உணர்வு மடங்கி போய் உரித்த கோடிகளை போன்று உடைத்துத்தி கொண்டு கண்டவரோடும் பழகுவதும், பேசுவதும், சுற்றுவதும், தனிமையிலே போவதும், கடைசியிலே வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு ஒப்பாரி வைப்பதும் என்று நிகழ்கிற இந்த நீட்சியை என்னவென்று சொல்லுவது? அதே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் வஃபாத்திற்கு முந்தைய நாளில் இரவு பேசினார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்மாவை கூப்பிட்டு அனுப்பி, அஸ்மா இதா முத்து ஃபகஸ்ஸிலீனி அன்தி வஅலிதுன் வலா யத்குலு அலைய அஹதுன். அஸ்மா, நான் மௌத்தா போயிட்டா என்னை நீ குளிப்பாட்டணும், என் கணவர் அலி குளிப்பாட்டணும், வேற யாரும் என்னை குளிப்பாட்டுகிற இடத்துல நுழையக்கூடாது. இறந்து போன பிறகு அந்த உடலுக்கு, வெற்றுடலுக்கு என்ன பாதுகாப்பு? ஆனாலும் எவ்வளவு தூரம் வெட்க உணர்வால் உந்தப்பட்டிருக்குமானால் இந்த வார்த்தைகள் வெளியே வரும். என்னை குளிப்பாட்டுவது அஸ்மா, நீ ஒன்று இருக்கலாம், என் கணவர் இருக்கலாம், வேற யாரும் என் உடலை பார்த்திராதவர்கள், என் முகம் பார்த்திராதவர்கள் குளிப்பாட்டுகிற இடத்திற்கு வர வேண்டாம் என்று சொல்லப்படுவதற்குள்ளே ஒளித்திருக்கிற வெட்க உணர்வு. பெண்குலத்தின் முன்னோடி என்றால் அவர்களிடமிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் இதுதானே. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட அன்றைக்கு இருந்த மானமும் ரோசமும் இன்றைக்கு இருக்கிற வளர்ந்து விட்ட 20 வயதை தாண்டி விட்ட பெண்களுக்கு இல்லையே. ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, கடந்த வார ஜும்மாவிலே கூட அவர்களின் நிகழ்ச்சி வந்தது. ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர். அவருக்கு ஒரு புள்ள 6 வயசுல, உம்மு குல்சூம்னு பேர். 6 வயது சிறுமி ஏதோ ஒரு வேளையாக அமீருல் முஃமினீன் பார்ப்பதற்கு போகிறார்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய அவர்கள் இருக்கிற சபைக்குள்ள இந்த சின்ன பெண் வந்து விட்டது. 6 வயசு. உடுத்தி இருக்கிற பாவாடை தரை கூட்டுகிறது. தரை கூட்டுகிறது என்றால் காலுக்கு மேல் கொஞ்சம் ஒரு முழ நீளம் அது அதிகமாக இருக்கிறது. பெண் முன்னாலே போக அதனுடைய டிரெஸ் பின்னாலே இழுத்து கொண்டு வர வேடிக்கையாக சிறுமிகளிடத்தில் விளையாடும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அதிகமாக தொங்குகிற ஆடையை பிடித்து வேண்டும் என்று ஒரு இழு இழுத்து விட்டார்கள். விளையாட்டாய் வேகத்தோடு திரும்பிய உம்மு குல்சூம் சொன்னது என்ன தெரியுமா? லவ்லம் தகுன் அமீரல் முஃமினீன் லதம்துக். நீங்க மட்டும் கலீஃபாவா அமீருல் முஃமினீனா இல்லன்னா உங்க முகத்துல அரைஞ்சிருப்பேன்னு சொல்லுச்சு. 6 வயசு. 6 வயசு பொண்ணு. அதாவது ஏற்கனவே வெட்கமான விஷயங்களில் ஷரியத்தினுடைய சட்ட பாதுகாப்பு விஷயத்தில் இந்த உம்மத்திலேயே அதிக ரோஷம் உள்ளவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா உமருக்கு ஒரு 6 வயசு பெண்ணுடைய ரோஷம், நீ அமீருல் முஃமினீனா இல்லன்னா அரைஞ்சிருப்பேன் என்று லேசாக அவர்களின் ஆடையை விளையாட்டால் பிடித்து இழுக்கிற போது கூட சொன்ன இந்த உம்மத்தினுடைய பெண்களின் வெட்க உணர்வும் மான உணர்வும் அவர்கள் விஷயத்திலே அவர்களுக்கு இருந்த அந்த சுயமரியாதையும் இன்றைக்கு நிறைய நாகரிகம் என்ற பெயரால், கலாச்சாரம் என்ற பெயரால், இப்போதெல்லாம் இதுதான் ட்ரெண்ட் என்ற பெயரால் நவீனங்களுக்கு நீங்கள் வர வேண்டும் என்கிற தவறான அழைப்பால் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். பெருகி வரும் கற்பழிப்புகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வரும் பாடம் அதுதான். ஒரு பெண்ணின் ஏதாவது ஒரு கட்டத்தில் இசைவு பல பெரும் குற்றங்களுக்கு ஆளாக்கும். லேசாக ஒருவனோடு பழகுகிற போது இந்த பெண்ணிடமிருந்து ஏற்படுகிற இசைவு அவனோடு தனியாக போகிற அளவுக்கு செய்து விடுகிறது அல்லவா? அதற்கு பிறகுதான் ஒட்டுமொத்த சமுதாயம் ஒப்பாரி வைக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, ஃபலா தஹ்தஅன பில் கௌல் ஃபலா தஹ்தஅன பில் கௌல். பேச்சிலே பெண்களே குழைவு வேண்டாம், தயவு செய்து குழைந்து பேசாதீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது. இந்த குழைவும் நெளிவும் மற்றவர்களிடத்தில் வளைத்து கொடுக்கிற தன்மையும் ஆபத்தான கட்டங்களுக்கு கொண்டு வந்து விடுகிறது. இஸ்லாமிய பெண்களின் ஒழுக்கம் குறித்து பேசினால் இது ஒரு 10ஆம் வசதித்தடம், இது ஒரு பழமைவாதம் என்றெல்லாம் இட்டு கட்டியவர்கள் தேசத்தையே ஒடுக்குகிற இந்த கற்பழிப்புக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? இஸ்லாத்தில் விபச்சாரம் பெருங்குற்றம், அதனுடைய செய்ய வேண்டாம் அல்ல நெருங்க வேண்டாம் என்கிறது திருக்குர்ஆன். எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் அந்நியர்களோடு தனித்திருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது குர்ஆன். இந்த வழிகாட்டல் மட்டும் நடுநிலை சிந்தனையோடு யோசியுங்கள். தனித்து நீங்கள் இருப்பதில்லை, ஷைத்தான் கூட இருக்கிறான் என்கிறது. அந்நிய பெண்ணை பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம், தொட வேண்டாம். குறிப்பாக ஆபாசமான பார்வை, ஆபாசமான பேச்சு, ஆபாசமான தீண்டுதல், இந்த எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பது குர்ஆன் பெண்களுக்கு சொல்லி இருக்கிற அற்புதமான ஒழுக்கங்கள். யாரும் யாருடைய மறைவிடங்களையும் எந்த காலத்திலும் பார்த்துவிடக் கூடாது என்பது உத்தரவு. குடும்ப பெண்களானாலும் அந்த வீட்டிலேயே இருக்கிற சகோதரன், சகோதரி, கணவன், தந்தை யாராக இருந்தாலும் கதவை தட்டிவிட்டு உள்ளே செல்லுங்கள். அனுமதி வாங்கி உள்ளே செல்ல வேண்டும். உள்ளே இருக்கிற பெண்களின் நிலைகள் எதுவும் உங்கள் கண்ணில் பட்டுவிடக் கூடாது என்று சொல்லுகிறது திருக்குர்ஆன். இதையெல்லாம் தாண்டி ஆடைகளுக்கான ஒழுக்கங்கள், பிறருடைய பார்வையை ஈர்க்கும் வண்ணம் அல்லது தவறாக இவளை இவளின் பக்கம் திருப்ப வைப்பதற்குள்ள ஆடைகள் எதையும் செய்ய வேண்டாம், அணிய வேண்டாம். கடைசியா இந்த ஒழுக்கத்தின் பட்டியலில் பெண் தன் அழகை வெளிக்காட்ட வேண்டாம். பள்ளிவாசலுக்கு வருகிற போது கூட மனம் பூசிக்கொண்டும் அலங்கரித்துக் கொண்டும் ஒரு காலத்தில் பெண்கள் வந்த போது தடை இருந்தது. இவ்வளவு ஒழுக்கங்களையும் பேசுகிற போது இதெல்லாம் அந்த காலத்தில் தான் சரியா வரும், இந்த காலத்தில் எல்லாம் வேற மாதிரி என்று வேற லெவல் பேசுகிறவர்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிற கற்பழிப்புகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? நாடு முழுக்க சிறுமிகளிலே இருந்து பெரியவர்கள் வரை இன்றைக்கு இருக்கிற பெண்கள் தாறுமாறான ட்ரெஸ் அறிவது, மை ட்ரெஸ் மை ரைட்ஸ், என்னுடைய ஆடை எனது உரிமை, பார்க்கிற நீங்க பக்குவமா பார்க்கணும், நாங்க எப்படி வேணாலும் உடுத்துவோம், நீங்கள் உடுத்துகிறீர்கள். ஆனால் தவறுகள் தூண்டப்பட்டவர் தவறை செய்து விடுகிற போது இன்றைக்கு வைக்கிற ஒப்பாரிகளால் என்ன பெயர்? 2015
ஓடுகிற பஸ்ஸிலே புதுடெல்லியில் நிர்பயா என்கிற பெண் கற்பழிக்கப்பட்டு தேசம் கொந்தளிப்பாளர். இன்னைக்கு கடைசியா பொள்ளாச்சியில இருக்கிற 1-2 எல்லாம் இல்ல 100 கணக்கில் அடுக்கப்படுகின்ற பெண்களினுடைய ஆபாசங்கள், வன்புணர்வுகள், அதிலே பல்வேறு விதமான காமக்கிளர்ச்சிகள் இத்தனையும் வந்திருக்கிறது. நிர்பயா என்பது இந்த தேசத்திலே முதல் பெண் அல்ல, அதுக்கு முன்னாலேயும் நிறைய பேர். இப்ப இருக்கிற பொள்ளாச்சி கடைசி அல்ல, இதற்கு பின்னாலேயும் நிறைய பேர் தீர்வுகளை நோக்கி நகர வேண்டுமே தவிர இந்த 4 பேர் மட்டுமல்ல, நிர்பயாவை சந்தித்தவன் மட்டுமல்ல. எத்தனை கற்பழிப்பு! அதாவது வேறு விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு வீட்டும் வாரந்தோறும் திணிக்கப்படுகிறது. மும்பையில பப்ளிக்ல ஒரு போட்டோகிராஃபர் பெண், இளம் பெண் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறாள். எல்லாமே இப்போதெல்லாம் ஒருத்தன் அல்ல, கூட்டு பலாத்காரம். ஜெர்மனியில இருந்து சுற்றி பார்க்க வந்த பெண்ணை சுற்றுலா தலத்தில் வைத்து கூட்டாக பல பேர். கணவனுக்கு முன்னால் சுவிட்சர்லாந்தில் இருந்து கணவனும் மனைவியுமாக வந்தவர்களை கணவனை கட்டி போட்டுவிட்டு அவன் பார்வைக்கு முன்னாலே சுவிட்சர்லாந்தினுடைய பெண் கற்பழிக்கப்படுகிறாள். இந்த தேசத்தில் 7 வயது சிறுமி ஆசிஃபா என்ற பெண் கற்பழிக்கப்பட்ட காயம் இன்னும் இந்திய மக்களுக்கு ஆறவில்லை. இதுல குற்றவாளிகள் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் ஆசிஃபாவினுடைய கற்பழிப்பு வழக்கில் ஈடுபட்டவர்களுக்காக ஊர்வலம் நடக்கிற போது ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் எம்பிக்கள். இந்த தேசம் எங்கிருக்கிறது என்று பாருங்கள். அந்த ஆசிஃபாவை கற்பழித்தவர்களுக்கு ஆதரவாக எவன் வாதிடுகிறானோ அவன் பதவி உயர்வு தரப்படுகிறது. அந்த வக்கீலுக்கு அவன் உயர் பதவிக்கு போகிறான். தேசம் எங்கிருக்கிறது என்று பாருங்கள். சமீபத்தில் வாய் பேச முடியாத ஒரு அயனாவரத்தின் ஒரு சிறுமியை சுமார் 17 பேர் மாறி கற்பழிப்பு செய்த அந்த நிகழ்ச்சி இந்த தமிழகத்தை உள்ளாக்கியது. அதற்கு பின்னாலே இப்போது பொள்ளாச்சி. தொடர்ந்து வரக்கூடிய சிறுமிகள், பெரியவர்கள், குடும்ப பெண்கள் கணவனுக்கு முன்னால் இப்படியே பொதுத்தளத்தில், பொது வீதியில் என்றெல்லாம் கற்பழிப்பு என்பது கட்டற்று விடப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? இங்கே தண்டனை கிடையாது. தண்டனையில இருந்து தப்பிக்க முடியும். அபராதத்தோடு 2 வருஷம் ஜெயிலு கற்பழிப்புக்கு இந்த நாட்டினுடைய கேடுகட்ட தீர்வு. அபராதத்தோடு 2 வருஷம், அபராதம் இல்லைன்னா 10 வருஷம். எவனுக்கும் கற்பழிப்பு என்பது லேசான குற்றம் என்று தெரிய வைக்கிற அளவுக்கு தானே இங்கே தண்டனை இருக்கிறது. 200 பெண்களுக்கு மேல் பொள்ளாச்சி நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்றாலும் மனம் பொறுக்கவில்லை. இந்த கற்பழிப்புகள் தேசத்தினுடைய பல்வேறுபட்ட தரப்புகளால் 200 பெண்கள் இதுவரை வெளிவந்திருப்பது 1500 வீடியோக்கள். குற்றவாளிகளின் ஒப்புதலில் 1500. இந்த சம்பவத்தில் இவர்கள் கூட்டாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பது 7 வருஷமாக. திடீர்னு போன மாசம் முடிவு பண்ணி இந்த மாசம் இறங்கின விஷயம் அல்ல. இது 7 வருஷமாக நடைபெறுகிறது. சுமார் 1500 வீடியோக்களில் எத்தனை வீடியோ, எத்தனை தளங்களில், பேஸ்புக்குகளிலும் வாட்ஸ்அப்புகளிலும் வந்து போயிருக்கும். 1500 வெளியிட்டிருக்கிறார்கள் 7 வருஷமாக. மொத்தம் 20 பேருக்கு தொடர்பு. 4 பேர் மட்டும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 4 பேர் மட்டும். அதிலும் விசித்திரம், போராட்டம் வலுப்பெறுகிறது. கல்லூரி மாணவிகள் களத்தில் இறங்கிவிட்டார்கள் என்றவுடன் முதலில் குண்டர் சட்டம். வெளியிலே இருந்தால் அவர்கள் ஏதாவது உளறி விடுவார்கள். குண்டர் சட்டத்திற்கு பின்னாலே ஒரு சில மணி நேரத்திலேயே சிபிசிஐடிக்கு மாற்றம், அதற்கு பின்னாலே சிபிஐக்கு மாற்றம். ஒரு வழக்கு 5 மணி நேரத்துல குண்டாஸ் ஆகி சிபிசிஐடி ஆகி பின் சிபிஐ ஆகி விசித்திரமாக இந்த வழக்கு போகிறது. நிறைய அரசியல் பின்புலங்கள். கேவலம் என்ன தெரியுமா? சின்ன குற்றம் செய்தவனை எல்லாம் போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிற அங்க இருக்கிற காவல்துறை இவங்க 4 பேர்த்த காவல் விசாரணைக்கு கேட்கவே இல்லை. போலீஸ் கஸ்டடிக்கு கேட்க விடாமல் அழுத்தங்கள். ஒரு காவல்துறையினுடைய விசாரணையில எடுத்து நாங்க விசாரிச்சு உண்மையை கொண்டு வருவோம் என்று சின்ன யாராவது 10,000 20,000 ஏமாற்றி போய்விட்டாலும் கூட ஜெயிலில வைத்து வறுத்தெடுக்கிற அந்த காவல்துறை கஸ்டடியில கேட்கவே இல்லையே. 4 பேர்த்த கேட்க கூடாத அளவுக்கு அங்க ஏற்படுகிற அழுத்தங்கள் என்ன நன்றாக தெரியும். இந்த வழக்கு சில நாள் நகரும், பின்னாலே மக்கள் வசதியாக மறந்து போவார்கள், அல்லது இதை விட மோசமான பாலியல் குற்றம் உருவாகும். இப்படி தண்டனைகள் இல்லாமல் தப்பித்துக் கொண்டே இருக்கிற காரணம் தான் இவைகள் எல்லாம்.
எந்த விதமான படபடப்பு இல்லாமல் ஆணை பெற்ற தாய் கோச்சில கத்துகிறாள், என் மகன் மேல தப்பில்லை, அவளுங்க ஏன் வந்தாளுங்க என்று கேட்கிறாளே. இந்த தாய்களை என்னவென்று சொல்லுவது? புத்திர பாசம் என்பது, பிள்ளை பாசம் என்பது ஒழுக்க மாண்புகளை எல்லாம் புதைக்கிற அளவுக்கு வருமானா? யார் எந்த பெண் தான் பாதிக்கப்பட்டதாக புகார் கொடுத்தாலும் காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்குமான சட்டம் என்ன தெரியுமா? பெயர் வெளியிடக்கூடாது, அந்த பெண்ணோட பெயர் வெளியிடக்கூடாது. நடந்தது என்ன தெரியுமா? பொள்ளாச்சியில நான் பாதிக்கப்பட்டேன் என்று எந்த குடும்பம் கொடுத்ததோ அங்க இருக்கிற காவல்துறை உயர் அதிகாரி பத்திரிகையாளர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு, இந்த பெண் புகார் கொடுத்தால் அவரோட பேரு, அவங்க அண்ணன் பேரு, அவர்கள் வசிக்கிற இடம் எல்லாத்தையும் சொல்றாரு. எதுக்கு தெரியுமா? வேற பொம்பளைங்க யாரும் வழக்கு கொடுத்து விடக்கூடாது. எவ்வளவு தூரம் ஒரு குற்றச்செயலுடைய கனம் அழுத்தமாக இங்கு மறைக்கப்படுகிறது. எந்த அடிப்படையில் இந்த பெண் தான் சீரழித்து போனதாய், அவர்கள் சீரழித்து விட்டதாய் ஒரு பெண் புகார் கொடுக்கிறார் என்று பெண்ணின் பெயர் வெளியே வந்தால் நாளைக்கு அந்த பெண்ணுக்கு அந்த ஊரில் யார் வருங்காலம்? அதற்கு உத்தரவாதம் யார்? அந்த பெண்ணினுடைய பெயர் வெளியிடுவது, அவன் அண்ணன் பெயர் வெளியிடுவது, இந்த குடும்பம் புகார் தந்தது என்று சொன்ன உடனே மற்ற குடும்பம் எல்லாம் போகவே இல்லை, அமர்ந்து விட்டார்கள். மாட்டிக்கொண்டவர்கள் சொல்லுகிறார்கள் இதுவரை 270 பெண்கள் என்று. என்ன நடக்கிறது? இவ்வளவு பெரிய குறுக்கு தைரியத்திற்கான காரணம் என்ன? இங்கே தண்டனைகள் கடுமையாக இல்லை, அல்லது தண்டிக்க இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்களுக்கு தெரியவில்லை, விசாரிக்க இந்த நாட்டினுடைய காவல்துறைகளுக்கு தெரியவில்லை. இதை தவிர வேறு சொல்ல முடியும்? இது போன்ற கற்பழிப்பு வழக்குகளுக்கு பின்னால் நாம் சிந்தனைக்கு கொண்டு வரக்கூடிய பல்வேறு செய்திகளில் முக்கியமானது ஒன்று, பெண் பிள்ளைகளுக்கு தயவு செய்து அவர்களின் ஒழுக்கம் கெட்டு போகிற அளவுக்கு சுதந்திரம் கொடுக்காதீர்கள். பெண் சுதந்திரம் வேண்டும் தான், உங்களுடைய கவனத்திலேயே அந்த சுதந்திரம் இருக்கட்டும். அவளை எங்கும் சுற்ற நீங்கள் அனுமதிப்பதும், யாரோடும் சுற்ற அனுமதிப்பதும், ஏன் பெண் தோழிகளோடு கூட கட்டற்ற முறையில் அவர்கள் பழகுவது என்பது இப்படிப்பட்ட ஆபத்திற்கு கொண்டு வந்துவிடும். எனவே அத்துமீறிய சுதந்திரம் முக்கிய காரணம். அதை அடுத்து இவர்கள் அத்துமீறிய ஆண்களுடனான பழக்கம். மீண்டும் மீண்டும் பொள்ளாச்சிக்கு பின்னாலே இந்த தேசத்தினுடைய பெண்களுக்கு உரத்து சொல்ல வேண்டும், நீங்களாக எவனாவது பின்னாலே போனால் எந்த உத்தரவாதமும் கிடையாது சீரழிவதை தவிர. தயவு செய்து பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற மாப்பிள்ளைகள், பெற்றோர்கள் செய்து வைக்கிற திருமணங்களில் மட்டும்தான் உங்களுடைய பாதுகாப்பு உறுதியாகுமே தவிர, இல்லாவிட்டால் சிதைத்து சின்னாபின்னப்படுவீர்கள் என்பதை தமிழகத்தின் நிறைய முள்புதருக்குள்ளே இருந்து எடுக்கப்பட்ட இளம் பெண்களின் சடலம் இந்த செய்தியை தான் சொல்லுகிறது. எனவே கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை சற்றே கட்டுக்குள் கொண்டு வாருங்கள். பெண் பிள்ளைகளை மட்டுமல்ல, அடுத்தவர்களின் மானத்திலே விளையாடக்கூடாது என்பதை ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மிகப்பெரிய இந்த பாலியல் குற்றங்கள் இருந்தெல்லாம் அல்லாஹ்வுடைய பெண்களை பாதுகாப்பானாக. இந்த தேசத்திற்கு அப்படிப்பட்ட புரிந்துணர்வை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.